தேவ சிற்பி விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டு மனைவி ருக்மணி தேவியால் வழிபடப்பட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து மத்வாச்சாரியாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதே உடுப்பி கோவிலில் உள்ள பாலகிருஷ்ணரின் திருவுருவம். வலது கையில் தயிர்க்கடையும் மத்தும் இடது கையில் வெண்ணையும் ஏந்தியிருக்கும் கிருஷ்ணரின் இந்த சிலை மிகவும் தனித்துவமானது. 9 கிரகங்களை குறிக்கும் 9 துளைகளை கொண்ட ஒரு சிறிய ஜன்னல் நவகிரக திகதி வழியாக பக்தர்கள் பகவானை வணங்குகிறார்கள். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க உடுப்பி கிருஷ்ணரை பிரார்த்திக்கலாம். ஒருமுறை கனகதாசர் என்னும் பக்தர் உடுப்பியில் உள்ள கிருஷ்ணரை தரிசிக்க வந்தார். அவர் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்தவராகையால் கோவிலுக்குள் செல்ல அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கிழக்கு திசை நோக்கி இருந்த பாலகிருஷ்ணர் கனகதாசரின் பக்தியை கண்டு மகிழ்ந்து மேற்கு திசை நோக்கி திரும்பி தனது பக்தனுக்கு தரிசனம் அளித்தார். கருணை மிகுந்த பாலகிருஷ்ணரை உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே தரிசிக்க தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் இஸ்கான் திருப்பாலை அருகில் உள்ள யாதவா ஆண்கள் கல்லூரியில் நடைபெற இருக்கும் மங்களகரமான ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்கு வாருங்கள். பகவானின் ஆசியை பெற உங்களை அன்புடன் அழைக்கிறது இஸ்கான் திருப்பாலை.